மை வி3 ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இஓடபிள்யூ ஆஃபீஸில் நேர்லையும் இமெயிலையும் அசோக் ஸ்ரீநிதி மீது தொடர்ந்து மக்கள் புகார் அளித்து வருகிறார்கள். கோவையை சேர்ந்த ஒரு மை வி3 பெண் நேரில் புகார் கொடுத்துட்டு வெளியில் பேட்டி கொடுக்குற காட்சி இப்போது வைரலாகி வருகிறது. தப்பு எங்கே இருக்குன்னு கோர்ட்டு சொல்லட்டும், அசோக் ஸ்ரீநிதி யார், அவர் ஏன் சொல்லணும், அவர் என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயா அல்லது போலீஸா அப்படிங்கிறது ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதோ உங்கள் பார்வைக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் அலைஞ்சிட்டு தான் இருக்காரு. கடந்த 1 வருஷமா போயிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை? கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு, விசாரணை நடந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கோர்ட் முடிவு பண்ணட்டும், காவல்துறை முடிவு பண்ணட்டும். கோர்ட்டு இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த தவறை நாங்க ஏற்றுக்கிட்டு அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி என் நம்பி பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு. அதுக்கு இடையில யூடியூப்ல போட்டோம், ஃபேஸ்புக்ல போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்யறவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் அவர்? எது போலீஸ் ஆளா, இல்ல கவர்மெண்டோட பர்சனா, இல்ல நீதித்துறையோட பர்சனா? யார் அவர்? யார் பறிமுதல் செய்யறதுக்கு? அவர் யாருங்க? அவர் என்ன பொசிஷன் இருக்காரு? அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் அமௌண்ட் மார்ச்ல வந்துருக்காரு. மார்ச்ல கேவலசி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் காரணமாகவும் அதை நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. கரெக்டாக ஜூன் 4ஆம் தேதி எனக்கு ரிசல்ட் வர அன்னைக்கு எங்க கேஸ் ஹைகோர்ட்ல பென்ஷன் ஆகுது. அப்ப எப்படி அமௌண்ட் தர முடியும்? அந்த பணம் கொடுக்குறவரை உள்ள இருப்பாரு இல்லைங்களா? எப்படி பணம் தர முடியும்? விசாரணைக்கு எல்லா இடத்துலையும் கட்டுப்பட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த விசாரணை உடனடியே முடிச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்றோம். நான் ஆமா சார், நாங்கள் பணமே போடலை சார். நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ணனா எங்களுக்கு வருமானம் சொன்னாங்க சார். எப்படி சார் அப்ரூவல் எல்லாம் 3 வருஷமா எங்கே சார் கவர்மெண்ட் போச்சு? கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் பண்ணுறோம், ஜிஎஸ்டி கட்டிருக்கிறோம். என்ன சார் நம்ம ஜிஎஸ்டியோட எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்டு எங்கே அந்த சப்ளிமெண்ட் எங்கே தயாராகி வந்ததுன்றது எல்லாத்தையும் நாங்கள் 1050 தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆகிட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டோரில் என்னென்ன போட்டு நாங்கள் விசிட்டில் வச்சுருக்கோம். எல்லா ஸ்டோர்லையும் நாங்கள் வச்சு பார்த்துருக்கோம், அதை விட்டுருக்கிறோம். அதை வாங்கி சாப்பிட்டவங்களோட ரிவ்யூ தான் என்னோட ஏடை வந்துட்டு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே சார். யார் சொல்லுவார் சொல்லணும் வச்சுருக்காங்க சார். டைரக்டர் ஆகட்டும், சார் ஆகட்டும், விசாரிச்சு கட்டுப்பட்டு எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன், விசாரிச்சுக்கோங்க. இப்போ சமீபமாக கேஸ் வந்ததுக்குள்ள 1 வாரம் கேட்டாங்க. எந்த சார், அதாவது விவசாயத்திலிருந்து இன்னைக்கு எந்த தொழிலுமே மக்களுக்கான நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கல. இப்போ இந்த கணவனை இழந்தவங்க, விதவைகள், இப்படி நிறைய பேர், அதாவது நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாதவங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணால் வருமானம் வருதுன்னு சொன்ன அடிப்படையில் இதில் முதலீடு பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வருமானத்தை இருக்காங்க. நீங்கள் 40 பாக்ஸ் கொடுத்தீங்க, திரும்பவும் கட்டாயம் கிடையாது. உனக்கு விருப்பப்பட்டால் சாப்பிடு, இல்லையா வச்சுக்கோ, எனக்கு வருமானம் வருது, நான் வருமானம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு, கரெக்டாக தான் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லை சார், இது எம்எல்எம் ஸ்கீம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எம்எல்எம் கிடையாது. இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைஞ்ச ஒரு ஸ்கீம். கிட்டத்தட்ட 1 கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு டார்கெட்டுக்கு தேவை கஸ்டமர்ஸ் தானே. இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸ் வேற லெவலில் போகுது. இன்னைக்கு முதலீடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகுது அரசு. பட் இங்கே தேசிய முதலாளியாக அவர் நிற்கிறாரு. ஏன் கார்பரேட்டோ அரசாங்கம் இதுக்கு எதிராக நிற்கிறாங்கிறதா எங்களோட கேள்வி. உள்நாட்டு சந்தையில் தேசிய முதலாளிகளை ஆதரிக்க வேண்டிய அரசு ஏன் சார் வெளியிலிருந்து எடுக்கிறாங்க? மக்கள் இருக்காங்க, 25 லட்சம் மக்கள் எடுக்கிறாங்க. சீக்கிரமா இந்த விசாரணையை முடிச்சுட்டு நடக்குன்னா நடத்து, இல்லைன்னா முடிச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடலாமே. இன்னைக்கு சிஎம்முக்கும் சரி, இஓடபிள்யூக்கும் சரி நிறைய எங்களோட பெட்டிஷன் போயிட்டே இருக்கு. அப்புறம் அரசு இதில் துரிதமாக செயல்பட்டு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் சார். அந்த டீட்டெயில்ஸ் டேட்டா தெரியாது, அதை இதில் வெளியிலிருந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் எங்கள் டேட்டாஸை ஹேக் பண்ணிக்கணும், இல்லை வேறு ஏதாவது தவறான முறையில் அவங்க எடுக்கணும். அதான் உண்மை சார். அவர் 2000 கோடி சொல்கிறாரு. முன்னாடி யூடியூப்ல 20,000 கோடினாங்க, கிட்டத்தட்ட 8,000 கோடினாங்க. இப்போ அவரே என்ன சொல்கிறாரு, 2000 கோடி இவ்வளவுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பேரில் அவங்களுக்கு பணமே இல்லை, மூடிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் சார்? நீங்கள் தான் கேட்கணும். இல்லை சார் 2000 கோடி சொல்கிறீங்க, அப்புறமேட்டா கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க.